அசுர ராஜா ஹிரண்யகசிபு, நான் இறக்க மாட்டேன் என்று கடவுளரிடம் வரம் பெற்றான். மனிதனால் கூட இல்லை, மிருகத்தால் கூட இல்லை, பகலில் இல்லை, இரவில் இல்லை, ஆயுதத்தால் இல்லை என்று எண்ணற்ற நிபந்தனைகளால் அவன் அகந்தை பெருகியது. அந்த அகந்தையின் கீழ் அவன் தன் மகன் பிரகலாதனை கூட விஷ்ணுவின் பக்தன் என்பதற்காக வதைக்க நினைத்தான். ஆனால் பிரகலாதன் உறுதியுடன் சொன்னான், அப்பா, எங்கும் எப்போதும் எவரிலும் எம்பெருமான் விஷ்ணு இருக்கிறானா என்று. அவன் கோபத்தில் தூணை அடித்தவுடன் அங்கே இருந்து மாபெரும் சத்தத்துடன் வெளிப்பட்டார் நரசிம்மர். மனிதனும் அல்ல, மிருகமும் அல்ல. அந்த அரிய அவதாரம் இரவே தோன்றியது. ஏனெனில் அது பகலும் அல்ல, இரவும் அல்ல, அந்த மாலை கால சாயங்காலம். அதுவே ஹிரண்யக சிபுவின் வரத்தின் குறையை உடைத்த கணம். நரசிம்மர் தனது கூரிய நகங்களால் அவனை தன் மடியில் வைத்து வதைத்தார். ஆயுதமின்றி, மனிதனின்றி, மிருகமின்றி, பகலும் அல்ல, இரவும் அல்ல. இவ்வாறு உலகிற்கு நியாயம் நிலைபெற நரசிம்மர் இரவின் விளிம்பில் தோன்றி தன் தர்மத்தை வெளிப்படுத்தினார். இன்றும் அந்த நரசிம்மரின் குரல் அநீதியை அழித்து நீதியை நிலைநிறுத்தும் அடையாளமாக இருக்கிறது.